புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கு சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் கடிதம் அறிக்கை மூலம் வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைமையில் 3வது அணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும், அதற்குள் கட்சி பதியவும், கட்சியின் அடித்தளத்தை பலப்படுத்த நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களை நியமிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த செய்தி ஏப்ரல் 7ஆம் தேதி அனைத்து செய்தித்தாள்களில் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் 3வது அணி அமைக்க முடிவு என்று தலைப்பிட்டு செய்திகள் வந்ததை நினைவுபடுத்துகின்றேன். அதிலிருந்து கட்சியின் அடித்தளத்தை பலப்படுத்தும் வேலைகளை 3½ மாத காலமாக விட்டுவிட்டு மீண்டும் 3வது அணி என்று அதே தீர்மானத்தை நிறைவேற்றுவது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா? இது எந்த விதத்தில் நியாயம்? 60 பேரில் 15 பேர் மட்டுமே கலந்து கொண்ட மெஜாரிட்டி இல்லாத செயற்குழு கூட்டம், நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு அணித் தலைவர்கள் கூட்டம் தங்கள் இல்லத்தில் 10 நாட்களுக்கு முன்பாக கூட்டப்பட்டது. அதில் வெறும் 8 பேர் கலந்து கொண்ட நிலையில் கூட்டத்தை காண்பிக்க வேண்டுமென்று மீண்டும் 20/7/2025 அன்று கூட்டப்பட்டது. அதில் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பொதுக்கூட்டம், மாநாடு, 3வது அணி அமைக்க வேண்டுமென்று தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. பத்திரிகை செய்தியும் வந்துள்ளது. இது ஏற்கனவே ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அதே முடிவை மீண்டும் எடுப்பது தவறு இல்லையா? இது தங்களின் சுயநல போக்கை காண்பிக்கிறது. இந்த கூட்டத்தில் மொத்தம் கலந்து கொண்டதே 25 பேர்தான். அதில் மாநில நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் என மொத்தம் 60 பேர் உள்ள நிலையில் 15 பேர் மட்டுமே இருந்தனர். மீதி 10 பேர் எந்த பதவியிலும் இல்லாதவர்கள். மாநில நிர்வாகிகள் அதிகபட்சம் பேர் கூட்டத்திற்கு வரவில்லை. மேலும் மகளிரணி, இளைஞரணி தலைவர்கள், SC/ST பிரிவு அணி என்று யாரும் கலந்து கொள்ளவில்லை. செயற்குழுவில் தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டுமென்றால் 3/2 பங்கு மெஜாரிட்டி இருக்க வேண்டும். பொறுப்பில் இருப்பவர்கள் 60 பேரில் 40 பேர் இருக்க வேண்டும். 15 பேர் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் கட்சிக்கு அடித்தளமே இல்லாமல் கட்சி ஆரம்பித்து 2 வருடம் நெருங்கும் நிலையில் கட்சியை பதிவு செய்ய முடியாமல் இருக்கின்ற இந்த நிலையில் கூட்டத்திற்கு வராத மற்ற மாநில நிர்வாகிகளை கலந்து பேசாமல் பொதுக்கூட்டம், மாநாடு நடத்த வேண்டும் என்றும் 2026 தேர்தலுக்காக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் மற்ற கட்சிகளுடன் இணைந்து 3வது அணி அமைத்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று எந்த அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றினீர்கள்? இது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா? சேர்மன் ஆகிய என்னை கலந்து ஆலோசிக்காமல் கூட்ட தேதியை அறிவிப்பதா? மேலும் சேர்மன் என்ற பதவியில் நான் இருக்கும் போது என்னிடம் கலந்து பேசாமல் நான் ஊரில் இல்லாத நேரத்தில் எப்படி கூட்டம் நடத்தினீர்கள்? இதிலிருந்து செயற்குழு கூட்டத்திற்கு முன்பாகவே தாங்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து திணித்து விட்டீர்கள் என்றே கூற வேண்டும். இது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயலில்லையா? நமது கட்சி இருக்கும் நிலையில் எந்த கட்சி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் கூட்டணி வைக்கும்? நான் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பேசும் போது கூட கட்சியை முதலில் பதிவு செய்ய வேண்டும் என்றும், கட்சி அலுவலகம் திறக்க வேண்டும், கட்சியை நன்கு வலுப்படுத்த வேண்டும் என்றும், அறிவிக்க வேண்டிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவரையும் அறிவித்துவிட்டு கட்சிக்கு அடித்தளத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு பொதுக்கூட்டம், மாநாடு போன்றவை நடத்த வேண்டும் என்றும் 3வது அணி அமைக்க முயற்சிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தேன். ஆனால் என்னுடைய கருத்தை தாங்கள் பொறுப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போது திடீரென்று கட்சியின் பொதுக்கூட்டம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி என்று முடிவெடுப்பது, திணிப்பது தவறில்லையா? இது தாங்கள் வகிக்கும் தலைவர் பதவிக்கும் ஜனநாயக ரீதியான அரசியல் கட்சிக்கும் ஏற்புடையது அல்ல என அவர் தெரிவித்துள்ளார்.